ஹலோ மக்களே, நான் நம்ம ப்ளூ. இன்னைக்கு நம்ம வந்து என்ன வீடியோ எடுக்க போறோம்னா, நம்ம ஹனியை போய் குளிப்பாட்ட போறோம் ஆத்துல போய். பழனில பாத்தீங்கன்னா நிறைய ஆறுங்க இருக்கு. கொடைக்கானல் போற ரூட்ல ஒரு ஆறு இருக்கு. அந்த ஆறுக்கு போய் இன்னைக்கு ஹனியை குளிப்பாட்டி கூட்டிட்டு வர போறோம். நம்ம ஃப்ரெண்டு இப்பதான் வர சொல்லிருக்கோம். அவர் கார்ல வந்துகிட்டு இருக்காரு. ஆத்துல போய் நம்ம என்னென்ன ஃபன் பண்ண போறோம் எல்லாமே தான் நீங்க வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ ஹனி இன்னைக்கு போய் ஹனி குளிக்க போறா. அப்படி போலாம் 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 போலாம். இங்க பாருங்க ஹனியை பாத்தீங்களா, போய் ஆத்துல குளிக்க போறா. ஸோ மக்களே, நம்ம ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டாரு. ஸோ நம்ம இப்ப கிளம்பிட்டோம். போலாமா? போலாமா? போ. ஸோ அங்க பாத்தீங்கன்னா கார்ல நிக்கிறாரு. போ, கூப்பிடுறாங்க பாரு. இவர்தான் செல் ப்ரோ, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஹலோ ஹலோ. ஓ ஹனி மக்களே, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அந்த அதுக்கு கிளம்ப போறோம். செல் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? வாழ்க்கையில எப்படி போகுது? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு ப்ரோ. அன்னைக்கு ஷாம்பு வாங்க மறந்துட்டேன். சரி, போற வழியில வாங்கிக்கலாம். மெடிக்கல் ஷாம்பு. சரி, போகும்போது வாங்கிட்டு போறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஆத்துல குளிக்க போறியா ஹனி? ஹனி இப்ப வந்து ஆத்துல வந்து குதிக்க போறான். குதிச்சு குளிக்க போறான். டாடாக்கு பாய் சொல்லு. ஹனிக்கு வந்து நம்ம ஷாம்பு வாங்க போறோம். இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் இந்த ஷாம்பு கிடைக்கும். அன்னைக்கு போய் ஷாம்பு வாங்கிட்டு வந்துடுறேன். ரொம்ப கூட்டமா இருக்கு. ஷாம்பு வாங்கியாச்சு. அனி, உனக்கு தாண்டி இந்த ஷாம்பு. பத்தியா, தாடி நல்லாதான் ப்ரோ இருக்கு. பட் காலேஜ்ல துரத்தி விட்டாங்க ப்ரோ. சத்தியமா அட்டண்டன்ஸே போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எங்க காலேஜ்ல வந்து கிளீன் ஷேவ் தான் பண்ணிட்டு போகணுமா. நான் திமிரு பிடிச்சி தாடி வச்சுட்டு போனேன். துரத்தி விட்டாங்க. சலூன் கடையில உட்காரும் போது ப்ரோ, தாடி வச்சா அழகா தெரியுது. ஏற்கனவே நமக்கு கேவலமா இருக்கும், தாடிக்கு இது வச்சாதான் கொஞ்சம் அழகா தெரியும். காமெடி பண்ணாதான்னு சொல்லிருக்கேன் நானு. இது எங்க பழனி மலை. அணிய பாருங்க. இதான் நான் என்னோட ரெகுலர் ஸ்பாட்டு. ஆக்சுவலா காஃபி பழனிக்கு வந்தேன்னா வந்து நம்ம கொடைக்கானல் போற ரூட்ல நுழைஞ்சிருக்கோம். என்ன ஹனி என்ன சாப்பிடுச்சு? வந்து கொடைக்கானல் போற ரொம்ப பக்கத்துலதான் இருக்கு. அந்த அங்க வந்து துவைச்சு போடுவாங்க. துவைச்சு அந்த பாறையில காய போடுவாங்க. ஹிடன் ஸ்பாட்ஸ் நிறையவே இருக்கு. பட் இப்போதைக்கு நமக்கு வந்து பக்கத்துல போறதுனால நம்ம அங்க போறோம். அனி சோகமாயிருச்சு. குளிக்க போறோம்னு தெரிஞ்சிருச்சு அதுக்கு. ஏன்னா இந்த ஏரியாவுக்கு தான் கூட்டிட்டு வருவேன் குளிக்கிறதுக்காக. அதனால குளிக்க போறோம்னு ரொம்ப சோகமாயிருச்சு ப்ரோ. மக்களே, அந்த இடத்துக்கு வந்துட்டோம் பாத்தீங்களா. அவர் ரிவர்ஸ் எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். போயிடலாங்களா? அந்த ஆத்துக்கு வந்துட்டோம் பாத்தீங்களா. இது கொஞ்சம் ஒரு மெயினான ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். சீசன் டைம்னால இங்க நிறைய கூட்டம் இருக்கு. லெட்ஸ் கோ அண்ட் பாத். ஹனி நீ குளிப்பாட்டு கூட்டிட்டு போறதா நம்ம உள்ள வேலை. பா. போ, லெட்ஸ் கோ. இன்னைக்கு ஆத்துல தண்ணி வர கொஞ்சம் கம்மியா. இங்க பாத்தீங்களா, இங்கதான் அவங்க காய போடுவாங்க துணிய. என்னையோட எங்க ஹனிக்குதான் எங்க வீட்டுல ரொம்ப பாசம் அதிகம். ஹனி மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கொண்டு தள்ளிடுவாங்க வீட்டுல. ட்ரெஸ் எடுத்துட்டு வரலையா? ஏங்க இப்படி பண்றீங்க? நம்மளும் குளிக்கலாம்னு நினைச்சேன் நானு. என்ன பண்றது நானு? சொல்ற மாதிரி விட்டுட்டு வரேன். ஹனி அம்மா, ஊஞ்சல வச்சு ஊஞ்சல் ஆடுறாங்களே தெய்வமே. நன்றி சாமி ப்ரோ. ஒன்னும் ஆகாது, வாங்க வாங்க போங்க போங்க பாத்து போங்க. மக்களே, இங்க பாறை எல்லாம் இருக்கு ப்ரோ. பாம்பெல்லாம் வந்துடாதுல்ல? போயாத அப்படி நீச்சல் அடி. சரி சரி சரி. டாக்ஸ் வந்து நீச்சல் அடிச்சாதான் அதுக்கு நல்லதாமா, கேள்விப்பட்டேன். ஷாம்பு கொடுங்க. எப்படி இருக்கு ஆறு?
ஜி என்னங்க நான் கூட ஊத்துறேன். கொடுங்க அப்படி குத்த கூடாதா? போதும். என் நிலைமைய பாத்தீங்களா? குற்றால அருவியிலே குளித்தது போல இருக்குதா? வீட்டு பக்கத்துல ஏதாச்சும் ஆறு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆறுக்கு போய் குளிங்க. ஏன்னா ஆத்துல குளிக்கிறது ரொம்ப நல்லது உடம்புக்கு. என்னடா பண்ற? முதுகு வலிக்குது. போதுங்க. சரி. ஹனி குளிச்சோடனே ஹைப்பர் ஆக்டிவ் ஆயிரும் ப்ரோ. என்ன கொத்து வாங்குறது? நீங்க வாங்க. பார்த்தா பாம்பு பசங்க விளாண்டுட்டு இருக்கானுங்க உள்ள. செல்லு ப்ரோ, உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? கப்பா வாங்கிட்டு இருந்தேன் ப்ரோ. உங்க பாத்தீங்களா? இதுதான் கப்பானா ஒண்ணும் இல்ல, கப்பக்கிழங்கு தான். ரொம்ப ஹெல்தி. வேணுமா? நீ சாப்பிட மாட்டேன். கப்பக்கிழங்கு ரொம்ப நல்லது ப்ரோ உடம்புக்கு. சாப்பிடுங்க. உண்மையால வீக்லி ஒன்ஸ் வந்தோம்னா நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி. நம்ம அப்படி குளிச்சுட்டு அப்படி கிளம்ப வேண்டியதான். பாலசமுத்திரத்துல ஒண்ணு இருக்கு தெரியுங்களா? சித்தா படம் அங்கதான் எடுத்தாங்க. எஸ், அது ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன். நம்ம திருப்பி போவோம் அங்க. உங்க வீட்டு பக்கத்துல இந்த மாதிரி ஆறுங்க எல்லாம் இருந்துச்சுன்னா தாராளமா போய் குளிங்க. பார்த்து குளிங்க. பாம்பு இது இருக்க போ. நம்ம போய் குளிக்கலாமா? ரொம்ப ஜிலுஜிலுன்னு இருக்கு தண்ணி. ஹனி நோ. ஐயா காப்பாத்துங்க. இதுக்குதான் நான் பாடி பில்ட் பண்ணிட்டு வீடியோ எல்லாம் எடுக்கிறேன். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. முன்னாலே சூப்பரா இருக்கு. ஒண்ணும் இல்ல, கொடைக்கானல் போற ரூட்ல தான் இது இருக்கு. ஏன்னா வந்து குளிங்க. தயவு செஞ்சு யாரும் வந்து பாலாக்கிறாதீங்க. ஆனா வந்தீங்கன்னா ஜாலியா இருக்கும். மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் கால விரிச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம். மக்களே, ஒரு வழியா என்னாச்சுன்னா நம்ம செல்லுபுரோ கொஞ்சம் கீழே விழுந்துட்டாரு. அதனால கொஞ்சம் சோகமா இருக்காரு. பரவாயில்ல, ஒன்றும் அவ்வளோக்கு அடி இல்லை. அவ்வளோக்கா இல்லை, வலிக்கு விட்டு விழுந்துட்டா. அப்படி நல்லபடியாக நம்ம லாக முடிச்சிட்டோம். இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் ஆறு இருந்துச்சுன்னா நல்லபடியாக போய் குளிங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ வெயிட் ஆகிடுச்சு? அது குளிச்சுக்கிங்க. அதனால் ஆற்றுல போய் குளிங்க. நல்லதே சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஆர்கானிக்காக சாப்பிடுங்க. அவ்வளோதான். ஸோ ஸ்டே டியூன், பீஸ், பாய். கடினமாக இருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க.